நாளைக்கு ராமாயணம் பாடம் குகப்படலம் நடத்தணும் போகிறேன். நாளைக்கு ராமாயணம் நடத்துவோண்டான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நடத்துறதுக்கு போனோன்னா நான் வழக்கமாக ஒரு கதை சொல்லுவேன். ராமாயணத்தை ஒரு பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்கணுமேங்கிறதுக்காக சொல்லுவேன். ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவருக்கு ராமாயணம் ரொம்ப நல்லா தெரியும். ராமாயணம் A to Z ஃபுல்லாக தெரியும். ஆனால் அவர்கிட்ட உள்ள கெட்ட குணம் என்னன்னா, எல்லார்ட்டையும் அதை சொல்லி சொல்லி டெஸ்ட் பண்ணுவார். ராமனோட அம்மா பேர் என்னடாம்பார், தெரியலனா இது கூட தெரியலையா முண்டாம் அப்படிம்பார். அவர் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில், கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் 4ஆம் வகுப்புகளை போய் ஒரு கேள்வி கேட்குறார். டேய் தம்பி எழுந்திரா நினைச்சான். ஜனகனுடைய வில்லை உடைச்சது யாருடான்னார். ஜனகனுடைய வில்லை உடைச்சது யாரு? அவனுக்கு ராமாயணம் தெரிஞ்சால் ராமன் உடைச்சான்னு சொல்லுவான். அவனுக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவன் சொன்னான், நான் உடைக்கல சார் அப்படின்னா. என்ன நீ உடைக்கலையா? ஜனகனுடைய வில்லை உடைச்ச நான் உடைக்கல சார். வாத்தியாரை திரும்பி பார்த்து கேட்குறார், ஏயா என்னையா பாடம் நடத்துகிற? ஜனகனுடைய வில்லை உடைச்சது யாருன்னு கேட்குறேன். நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு வாத்தியார் சொன்னார், அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் சார், அவன் ரொம்ப நல்ல பிள்ளை, எதையுமே உடைக்க மாட்டான் சார். சில பயிரெல்லாம் ஸ்லேட்டு லைட் வாங்கிட்டு இருந்தால் உடச்சிக்கிட்டே இருப்பான். இவன் பாருங்கள் 1ஆவதுல வாங்கின ஸ்லேட்டு இன்னும் வச்சுருக்கான். நல்ல பிள்ளை சார் அவன். இவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்னு கேட்டேன். அட பாவி, பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியாரும் இப்படி இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு போகிறான். யோ உங்கள் பள்ளிக்கூடத்தில் 4ஆவதில் போனேன், பையனை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான். வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான், நல்லவங்கிறாரு. என்னையா பள்ளிக்கூடம் இது அப்படின்னா. ஹெட் மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக ஒரு வாங்கல். இதை வச்சு அவர் வேலையை முடிச்சிடலான்னு நினச்சி அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், அந்த பைய உடைச்சிருக்கான் இல்லைங்கிறான். வாத்தியாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா? நீங்கள் எழுதி வைங்க சார், எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவோன்ட்டான். இவருக்கு பைத்தியமே பிடிச்சி போய்டும் போல விட்டு. பையன் இப்படி இருக்கான், வாத்தியார் எப்போ இருக்கார், ஹெட் மாஸ்டர் இன்னும் மோசமாக இருக்கிறார் அப்படின்ட்டு தாங்கலை அவருக்கு. இவர் ஒன்று கிளம்பி போகிறார். அவருக்கு மேல் அதிகாரி இருக்கார்ல, டிஇஓ, மாவட்ட கல்வி அதிகாரி, அவர்கிட்ட போய் சொல்லிடலான்ட்டு போனார். மாவட்ட கல்வி அதிகாரி என்ன பண்ண, ஏன் வெயிலில் கிளம்பி வந்திருக்கிய, என்ன விஷயம், வேர்த்து ஊற்றுது, இப்போ எங்கே வந்தேன் நீ ஆஃபீஸுக்கு போகாமன்னார். அட ஏன் சார்? சரி நான் அங்கே போனேன், கேள்வி கேட்டேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறான். அதுக்கு டிஇஓ சொல்கிறாரு, யோ நீ எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான், இவன் இதை உடைச்சான், இதே ரிப்போர்ட்டாக இருக்குது. ஆமாம், இந்த காலத்தில் வர்ற சாமான் எது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏதோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான் போல இருக்குது, அதுக்கு நீ பெருசாக எடுத்துகிட்டு வர்ற, போய புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போகாமல் இது ஒரு பெரிய விஷயம்னு வந்துட்டியான்னு பார்த்தான். இருக்கிறதுல நம்ம தான் பைத்தியக்காரன். எல்லாருக்குமே தெரியல, தெரிஞ்சு வச்சுருக்கிறது நாம் ஒரு ஆள் தான் பைத்தியக்காரன் போல இருக்குன்ட்டு அவரால் அதுக்கு மேலே முடியல, வீட்டுக்கு விட்டார். வீட்டில் போய் இப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். பொண்டாட்டி வந்து கேட்டாங்க, அந்த அம்மா, ஏங்க ஆஃபீஸுக்கு போனீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களே, நான் அப்படி ஏண்டி கேட்குறேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. பையன் சொல்லி டிஓட்ட போனால் அந்த ஆள் இப்போ வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு, இந்த மாதிரி இருக்குடி அப்படின்னா. இது கூட வாங்க தெரியலன்னா அந்த அம்மா, உனக்கு தெரியுமான்னு கேட்டான். என்னங்க எனக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க, எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது நம்ம பக்கீர்சாமி செட்டியார் தானே அப்படின்ட்டான். அது யாரடா பக்கீர்சாமி செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமாயணம் தெருக்கூத்து போட்டுறான், அதில் ராமராக நடித்தவர் பக்கீர்சாமி செட்டியார். அந்த அம்மா அதை ராமர்னு மறந்துட்டு பக்கீர்சாமி செட்டியார்னு நினச்சிக்கிட்டு ஜனங்களுடைய வில்லை உடைச்சது பக்கீர்சாமி செட்டியார் தான்ச்சு. இந்த மாதிரி அந்த காலத்தில் ராமாயணம் தெரியாமல் இருந்தாங்கடா. இப்போ இப்படி இருக்குன்னு இந்த கதையை சொல்லுவேன்ல, இதை சொல்கிறேன். அன்னைக்கு வழக்கமாக சொல்கிற கதை தான் அது சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாச்சு. அப்புறம் பார்க்குறேன், அங்கே 2 பையில உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது எப்போவோ முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஏன்டா இப்போ சிரிக்கிறானுன்ட்டு சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கும்போது சிரிக்கிறானுன்ட்டு ஏன்டா சிரிக்கிறீங்க என்ன? வேணாம் சார், நீங்கள்
நீங்கள் குகனை பற்றியே நடத்துங்க சார்ண்ணா. எதுக்குடா இப்போ சிரிக்கிற, என்னடான்னு? ஒன்றும் இல்லை சார், நான் சொன்னேன் அவன்கிட்ட இன்றைக்கி ஐயா ராமாயணம் நடத்த போகிறாருடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் இப்போ நீங்கள் சொன்ன கதையை அப்படியே சொன்னான் சார், இதை சொல்லுவார் பாருன்னா. பார்க்குறேன் நீங்கள் அதே சொல்கிறீங்க அப்படின்னா. அவனை எழுந்துச்சு பார்த்தா 3 வருஷமாக என் கிளாஸில் படிக்கிறான்.